பெண்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் ஆபாசமாகவும் இழிவுபடுத்தியும் பேசும் நபர்களை கட்சியில் அமைச்சராக அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் திமுகவின் உண்மை முகம் என்ன என்பதை விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெண் உரிமை, பெண்கள் முன்னேற்றம், மாற்றுத்திறனாளிகளின் நலன் காக்கும் கட்சி என மேடைகளில் பேசி வரும் திமுகவின் உண்மை முகம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வெளிப்பட்டு வருகிறது. பெண்கள் குறித்து என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற தைரியம் திமுகவினருக்கு எங்கிருந்து வந்தது என பார்த்தால் அதன் வரலாறு மிக பெரியது. திராவிட நாடு குறித்து பெண் சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு ஆபாச பேச்சாளர்களை கொண்டுள்ள திமுகவின் அப்போதைய தலைவர் கருணாநிதி பேசிய ஆபாச பதிலை இன்றும் யாரும் மறந்துவிட முடியாது. அதற்கு பின் அவரது மகன், பேரன், அமைச்சர்கள், மேடை பேச்சாளர்கள், சமூக ஊடக ஆதரவாளர்கள் என தொடர்கிறது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்த கருணாநிதி அதை தன் மகளுக்கு கொடுத்தாரா, ஸ்டாலின் தன் சகோதரிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாரா என்பதை கூர்ந்து பார்த்தால் இங்கு பல உண்மைகள் வெளிவரும். தேர்தலுக்கு முன் அனைத்து பெண்களுக்கும் என கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் தகுதியை நிர்ணயித்து பெண்களை வஞ்சித்ததுடன் இன்றும் அனைத்து பெண்களுக்கும் கொடுப்போம் என பொய் மேல் பொய் கூறி வருகிறது. அதேபோல் மக்களவை தேர்தல் முடிந்தவுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிலுவையில் உள்ள உதவித்தொகை வழங்கப்படும் என கூறி வாக்குகளை வாங்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முடிந்தவரை பல போராட்டங்களை நடத்தியும் விடியல் வந்த பாடில்லை என்ற அவர்களின் வேதனைக்கு அத்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சரே நேரடி பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்பாரா அல்லது சுயாட்சி, ஹிந்தி திணிப்பு என மடைமாற்றும் செயலில் ஈடுபடுவாரா? சமூக நலன் காக்க வேண்டிய அமைச்சர் திரையரங்குகளில் படம் பார்த்து கொண்டாடி கொண்டிருப்பது வெட்கக்கேடானது. பள்ளிகளில் மாணவிகளுக்கு இழைக்கப்படும் அநீதியையும் பாலியல் குற்றங்களையும் தடுக்க விவாதிக்காமல் ஸ்டாலினுக்கு துதி பாடவா சட்டமன்றம் உள்ளது என்ற கேள்வியும் இங்கு எழுகிறது. பெண்களுக்கு சுய வேலை கொடுத்து சுயமரியாதையாக வீரநடை போட வைத்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. அவர்கள் வழிவந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அம்மா உணவகங்களில் பெண்களுக்கு வேலை, தாலிக்கு தங்கம் என அம்மாவின் பெருமையை காத்தார். ஆனால் பெண்களுக்கு இலவசங்களை கொடுத்துவிட்டு பாலியல் குற்றங்களை கண்டும் காணாமலும் அவர்களை இழிவுபடுத்தும் இந்த திறனற்ற திமுக ஆட்சி மேலும் தொடர்ந்தால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் மீண்டும் வீட்டுக்குள் முடங்கும் நிலையே உருவாகும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை.